இந்த பொண்ணு குளிச்சிட்டு இருக்கப்ப ஒருத்தன் ஜன்னல் வழியா வந்து கால் வலிக்கு பாத்ரூம்ல விழுந்துடுறான். பயந்து போனவ சத்தம் போடவும் பாத்ரூம் வெளியில இருந்த அவ ஹஸ்பண்ட் என்ன சத்தம்னு கேட்குறான். இப்பதான் அவ ரொம்ப பயப்படுறா. உன்னோட என்னை வச்சு சேர்த்து பார்த்தா நான் செத்தேன்னு சொல்றான். ஸோ இவனும் அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறான். பாத்ரூம் உள்ள லாக் பண்ணியிருந்ததால கீ வச்சு ஓப்பன் பண்ணி உள்ள வந்தவன் எதுக்கு டோரை உள்ள லாக் பண்ண? இந்த வீட்டில் எல்லா கதவும் எப்பவும் திறந்து தான் இருக்கணும். என்கிட்ட இருந்து நீ எங்கேயும் எப்பவும் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லி அவ கையை இறுக்கி அழுத்துறான். அதுக்கப்புறம் அவள் பெட்ரூம் வர சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவனை போ சொல்லிட்டு இவளும் பின்னாடியே போறா. இவன் எஸ்கேப் ஆகுறப்போ பாத்ரூம்ல அவனோட ஷர்ட் மாட்டிக்குது. ஸோ ஷர்ட்டை பாத்ரூம்லேயே கழட்டி போட்டுட்டு கிளம்பிடுறான். ஜன்னல் வழியா போனவன் மெயின் டோர் கிட்ட வந்து காலிங் பில் அழுத்தி டேபை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க, உங்க டேப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கதால என் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னு சொல்றான். அவனை கீழே மேலே பார்த்துட்டு பாத்ரூம் உள்ள போனவன் ஹெல்ப் பண்ண சொல்லி கத்துறான். இங்க இருக்காத போன்னு சொல்லி சொன்னா உன்னை காப்பாத்த தான் நான் வந்தேன், ஓடிடுன்னு சொல்லிட்டு இவன் உள்ள போய் பார்க்கறான். உள்ள போய் பார்த்தா உன் ஜாக்கெட் என் பாத்ரூம்ல என்னடா பண்ணதுன்னு சொல்லி அடிக்கிறான். அவன் அடிக்காதன்னு சொல்லி கெஞ்சிரான். அவன் அடிச்சா உனக்கு ஏன் வலிக்குது? சரி நான் அவன் அடிக்கல, போலீஸு கூப்பிட்றேன்னு சொல்லி 911க்கு கால் பண்ணி வீட்டில் ஒரு திருடன் வந்துட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். போலீஸ் வரப்போ நான் தான் உன்னை திருடன் கிட்ட இருந்து காப்பாற்றணும் உத்தமன்னு சொல்லணும்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டு 2 பேரையும் பாத்ரூம் உள்ள வச்சு லாக் பண்ணிடுறான். எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா ஜன்னல் கூட லாக் ஆகியிருக்கு. நீ என்னை காப்பாற்ற முடியாது, நான் தான் உன்னை காப்பாற்ற போறேன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் உள்ளே வந்து பார்க்குறான். பார்த்தா அவனை காணோம். எங்கன்னு கேட்டான். நீ மட்டும் தான் உலகத்திலே அறிவாளி நினச்சியா? அவன் அப்பவே எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்லி சிரிச்சுட்டே குளிச்சுட்டு இருக்கா. அந்த டைம் கரெக்டா தண்ணிக்குள்ள இருந்து அவன் வெளியில வரான். போலீஸும் உள்ள வராங்க. இவன் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னதும் போலீஸ் அவனையே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா இவன் கிரிமினல் கிடையாது, பக்கத்து ஃபிளாட்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கான். பாத்ரூம் ஜன்னல் கிட்ட நின்று டெய்லி ஹெல்ப் பண்ண சொல்லி இவன் கத்திட்டே இருந்திருப்பான். அது இவன் காதுல விழுந்து ஹெல்ப் பண்ண தான் வீட்டுக்குள்ளேயே வந்திருப்பான். அந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய வீடு இருக்கு, ஆனா ஒருத்தருக்கு கூட இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணவே இல்லை, இவனை தவிர. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.